Respawn away. ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போறது அதே சோலோ சம்பவங்கள் தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆடணுங்கிற ஒரு ஃபயரோட ஆட போறேன். போய் அடிக்கணும்னு பார்க்க போறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 5 கிளாஸ் எடுத்தாதான் கொஞ்சமாச்சு ஏறுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. ஐ திங்க் அவன் இப்போ கன்னு கிடைக்கல, அவன் இங்கதான் வருவான். சொன்ன வரையும் வந்துட்டான் பாத்தீங்களா. மேல போயிட்டு லைட்டா ஒரு சாப்பிட்டு நம்மளுக்காகவே வந்திருக்கான். போய் டோக்கன்ஸ் எடுப்போம். ரெண்டுமே லாங் ரேஞ்சா இருக்கு. ஷார்ட் ரேஞ்ச் ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும். நமக்காகவே வந்திருக்கானுங்க போல எங்க இருந்தோ. இன்னொன்னு ஒருத்த வந்துட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு சூப்பர் கைஸ். அங்க ஒருத்தவங்க எப்படியாவது ஓடிவிடு. அப்பாடா, இந்த தடவை A94 சும்மா ஹெட் சூப்பரா விழுது. இந்த மாதிரி வச்சதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ரெண்டுமே இந்த தடவை லாங் ரேஞ்சா இருக்கு. P90 கிடைச்சிச்சு. அது போய் எடுக்கலாம். ஒரு UMP MP5 MP40 அந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும். பெருசா P90 வச்சுனா கார்டை வராது. UMP கிடைச்சிச்சு. SMB இருக்கு. அங்க லேண்ட் மைனும் இருக்கு. எடுக்கலாமா? ஏதாச்சும் தூக்கி போட்டுதானு வேணாம் விடுங்க. நாங்க இப்ப லேண்ட் மைனும் வைக்க போறது இல்லை பெருசா. எப்பயாச்சும் இந்த ரிஃபைனரிக்கு போற வர வரையிலாம் எங்கேயாச்சும் வச்சு விட்டோம்னா யூஸ் ஆகும். கையில கேரக்டர் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி எனிமீஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஜீத்தடிச்சு இருக்கா. அப்பாடா, இந்த ஸ்கின்னு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஹூகன் இருக்கு. புல்லட் மட்டும் நாங்க எடுத்துக்கோம். ஏன்னா ஹூகன் மட்டும் எடுத்துட்டு புல்லட் எடுக்காம இப்போ நிறைய பேர் வந்து ஹூகன் மட்டும் தான் இருக்கும் இங்க. அதனால 5 புல்லட் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதை வச்சுட்டு அவங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு விட்டு போயிருவாங்க. அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லைனாலும் பார்த்துக்கலாம். பராஃபில் இருக்கு. UMPல 2H கோப்பு பராஃபிலுக்கு போட்டாச்சு. அங்க போயிட்டு கொஞ்சம் வேலையை காமிப்போம்.
வந்தாச்சு. இப்போ இந்த வார் செஸ்ட்ல போய் வாங்கலாமா தோணுது. சரி வாங்குவோம். காசா பணமா? நீங்க உட்பேக்கரு வாங்க எடுக்கலாம். இப்போ ரிஃபைனரிக்கு போயிட்டு ஒரு ஆட்டத்தை காமிச்சோம்னா ரிஃபைனரி என்னன்னா இந்த டைம்லாம் போனோம்னா சுத்தமாக லூட் இருக்காது. ஸ்டார்டிங்கில் போய் இறங்குன்னு கூட லூட் கிடைக்காது. மேபி ஸ்னைப்பர் அந்த மாதிரி இறங்கினாங்க, அதான் ஒட்டு முடிய மாட்டாங்க. அதுக்கு ஸ்னைப்பர்லாம் கிடைச்சாது. எனக்கு இது வந்து கிடைக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க சில பேர்லாம். புல்லட் எடுத்து இந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்காங்க. டிராப் இருக்கு, போலாமா? வேணாம். இப்போ வரைக்கும் நான் லூட் அடிக்கிறதுல தான் இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே எனிமீஸ் தான் என் கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த 5 கிலோ பார்ப்போம். மாட்டாலும் நான் சேஃபாக தான் ஆடுவேன். அங்கே இருக்கான் ஒருத்தன். இப்போ நம்மளுக்கு ரஷ் அடிச்சிடலாம். ஓடுறான் பார்த்தீங்களா ஒருத்தன். அவனை கொஞ்சம் உட்பேக்கரை வச்சு டேமேஜ் கொடுத்து சாகும். இப்போதுக்கு போய் அடிச்சுட்டு அவன் பொறுமையாக போய் அடிப்பான். ஆல்ரெடி 5 கிலோ அடிச்சாச்சு பயங்கரமா. பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்காங்க, அவனை போய் அடிப்பான். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டா. என்ன டைம்னா பர்ஃபெக்டான டைம். போய் நான் லைட்டாக டேமேஜ் கொடுத்தாலே செத்துருவாங்க. கீழே குதிச்சிட்டான். செத்துருப்பானோ? அங்கதான் பாரு. இப்போ காணும். சரி வாங்கிருக்கான். கொஞ்சம் அவனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டுக்கு காங்க. 6 கிலோ அடிச்சிட்டோம். ஃபுட்ஸ்டெப்ஸ் கேக்குது. எங்கேயோ பக்கத்துல எனிமி இருக்கா, ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. அங்க ஒருத்த ஓடுறான் பாருங்க, பீச் பக்கத்துல. அங்க இருக்கான் ஒருத்தன். மேல ரீலோட் பண்ணிட்டு போகணும். இருங்க, பண்ணலாம். இங்க ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் நேரம் கண்ணா மூச்சு தான் விளையாடணும் போல. எங்க இருக்கான்னு தெரியல. இங்க இருக்கான்னு ஃபர்ஸ்ட் முடியும். ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன். எங்க இருக்கான்? பின்னாடி ஆடுறா பக்கத்துல இருக்கான். டாப் 10க்கு வந்துட்டோம். இதுவே பெரிய விஷயம். 7 கிலோ அடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பா நமக்கு 100% ரேங்க் ஏறும். ஏறிச்சுனாலே எனக்கு போதும். ஒரு 40 ஏறிச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஆனா அவ்வளோ ஏறுமான்னு டவுட் தான். டிமிட்ரி பையனா ஜாக்கிரதையா இருந்துக்கணும். முன்னாடியே ரஷ் அடிச்சிடலாம். அடிக்கிறானே, ஹெட் அடிச்சிட்டான்ப்பா. சரி, ஓகே காய்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு.